சில சகோதரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த இப்னு ஸையாத் தான் எதிர்காலத்திலே வர இருக்கும் தஜ்ஜாலா, இதை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கூறிக்கொண்டார்கள். எனவே அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவுல யார் இந்த இப்னு ஸையாத், இவனை பற்றி ஹதீஸிலே என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நபி அவர்கள் இவனை பற்றி என்ன நினைத்தார்கள், இவன் உண்மையிலேயே வரக்கூடிய தஜ்ஜாலா என்பதை தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சில சகோதரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த யூத சிறுவன் இப்னு ஸையாத் தான் எதிர்காலத்திலே வர இருக்கக்கூடிய தஜ்ஜாலா என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, இவன் தஜ்ஜாலா இல்லையா என்று பார்ப்பதற்கு முன்னால் இவனை பற்றி ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள், நபி அவர்கள் இவனை பற்றி அறிவதற்காக எப்படியாப்பட்ட முயற்சிகளை எல்லாம் எடுத்தார்கள் என்பதை பார்த்துவிட்டு கடைசியில் இவன் உண்மையான தஜ்ஜாலா இல்லையா என்பதை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவனுடைய சில விடயங்களின் காரணமாக சந்தேகம் ஏற்பட்டது. ஆகவே இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை கொண்ட ஒரு கூட்டத்தாருடன் இப்னு ஸையாதை தேடிச் சென்றார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 10 பேரை கொண்ட ஒரு குழுவுடன் இப்னு ஸையாதை தேடி புறப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, இப்னு ஸையாத் அந்த நேரத்திலே பருவ வயதை அடைவதற்கு நெருக்கமாக இருந்தான். அதாவது அவனுடைய வயது கிட்டத்தட்ட 15 இருக்கும் என்பதாக இந்த ஹதீஸுக்கு கீழால் தெளிவுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஸையாதை தேடி செல்லும் பொழுது பனி மகாலா என்ற கூட்டத்தாருடைய கோட்டை இருந்த பகுதியில் சிறு பிள்ளைகளுடன் இவன் விளையாடி கொண்டிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது கூட தெரியாமல் இவன் விளையாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருந்தான். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் இப்னு ஸையாதுடைய முதுகிலே அப்படியே தட்டினார்கள். உடனே இப்னு ஸையாத் நபி அவர்கள் இருந்த திசை பக்கம் திரும்பினான். நபி அவர்கள் இப்னு ஸையாதை பார்த்து, அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக நீ சாட்சி சொல்கிறாயா என்று கேட்டதும் அதற்கு இப்னு ஸையாத், அஷ்ஹது அன்னக ரசூல் உம்மியீன், நீங்கள் உம்மியீன்களுடைய, அதாவது எழுத படிக்க தெரியாத மக்களுடைய தூதர் என்பதாக நான் சாட்சி சொல்கிறேன் என்று கூறினார். கூறி முடித்ததற்கு பிறகு இப்னு ஸையாத் நபி அவர்களை பார்த்து, அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா என்று கேட்டவுடன் நபி அவர்கள் அதற்கு பதிலளிப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். அதற்கு பகரமாக ஆமன்து பில்லாஹி வ பிருசுலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய ரசூல்மார்களை கொண்டும் நான் ஈமான் கொண்டு விட்டேன், உன்னை நான் ஈமான் கொள்ளவில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு இப்னு ஸையாதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாதா தரா, நீ எதை பார்க்கிறாய், உனக்கு என்ன விளங்குகிறது? அதற்கு இப்னு ஸையாத் சொன்னான், யத்தீனி சாதிகுன் வ காதிபுன், என்னிடத்திலே உண்மை சொல்லக்கூடியவரும் பொய் சொல்லக்கூடியவரும் வருகிறார்கள் என்று சொன்னான். இதை கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுல்லித அலைக்கல் அம்ர், உனக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு, என்னுடைய உள்ளத்திலே நான் ஒரு விடயத்தை மறைத்து வைத்திருக்கிறேன், அது என்னவென்று உனக்கு சொல்ல முடியுமா என்று நபி அவர்கள் கேட்டதும் அதற்கு இப்னு ஸையாத் துஹ் துஹ் என்று சொல்ல ஆரம்பித்தான். அவ்வளவு தான் அவனுடைய வாயிலிருந்து வந்தது, அவன் முழுமையாக சொல்லவில்லை. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஸையாதை பார்த்து, இஹ்ஸா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், ஃபலன் தஅது கத்ரக், உன்னுடைய அளவை உனக்கு தாண்டவே முடியாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த வார்த்தைக்கு விரிவுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்னு ஸையாத் குறி சொல்லக்கூடியவனாக இருந்தான், அந்த விடயங்களை அறிந்தவனாக இருந்தான். ஆகவே குறியின் மூலமாக உனக்கு எந்த ஒன்றையும் சொல்ல முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே மறைத்து வைத்திருந்த வார்த்தை என்ன தெரியுமா? சூரா துஹானுடைய ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுஹானின் முபீன் என்ற ஆயத்தை தான். இதை இவன் சொல்கிறானா என்று பார்ப்பதற்காக நபி அவர்கள் இந்த ஆயத்தை தங்களுடைய உள்ளத்திலே மறைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இவனுக்கு முழுமையாக இதை சொல்ல முடியாமல் போனது. அதற்கு மாற்றமாக துஹ் துஹ், புகை புகை என்று அவன் சொன்னான். இந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன கூறுகிறான்? ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுஹானின் முபீன், இந்த வானம் தெளிவான ஒரு புகையை கொண்டு வருவதற்கு நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான். இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய புகை என்ற வார்த்தையை மட்டும் இப்னு ஸையாத் சொன்னான். ஆனால் இவனால் முழுமையாக சொல்ல முடியாமல் போனது. இதை வைத்து நபி அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இவன் குறி சொல்லக்கூடியவன். அதாவது குறி சொல்லக்கூடியவர்களிடத்திலே இப்படித்தான் அரை குறையாக ஷைத்தான்கள் வந்து சில விடயங்களை
விடயங்களை சொல்லும், முழுமையாக அந்த விடயங்களை சொல்லாது. அந்த அடிப்படையில் தான் இவனிடத்திலும் கெட்ட ஷைத்தான்கள் வந்து இந்த வார்த்தையை மட்டும் சொன்னது. இதைத்தான் இவன் இப்படி சொன்னான். உடனே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ் தஅனி அத்ரிபு உன்கஹு, என்னை விடுங்கள், இவனுடைய கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் உண்மையான தஜ்ஜாலாக இருந்தால் உங்களால் இவனை கொல்ல முடியாது. காரணம் என்ன? இவனை கொல்வதற்குரிய அதிகாரத்தை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். உண்மையான தஜ்ஜாலாக இருந்தால் இவனை கொல்வதற்குரிய உரிமை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கிறது. இவன் தஜ்ஜாலாக இல்லாவிட்டால் இவனை கொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இவன் அப்பாவி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். அடுத்த ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சாலிம் பின் அப்துல்லா ரிவாயத் செய்றாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சம்பவம் நடந்து, அதாவது முன்னால் சொன்ன அந்த ரிவாயத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள் நடந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிக் கொண்டு இப்னு ஸையாத் தங்கியிருந்த அந்த பேரித்தம்பழ தோட்டத்துக்கு சென்றார்கள். தான் வருவதை இப்னு ஸையாத் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பேரித்தம் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து ஒளிந்து அவன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேறினார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பின்துயர்ந்து என்னிடத்தில் இருந்து சில விடயங்களை அறிந்து கொள்வதற்காக வருகிறார்கள் என்ற செய்தி இப்னு ஸையாதுக்கு தெரிந்து கொண்டால் அவன் தெளிவு பெற்று விடுவான். அதனால் நபி அவர்கள் மறைந்து மறைந்து அவன் இருந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தோட்டத்திலே ஒரு விரிப்பின் மீது படுத்திருந்த இவன் ஏதோ முணங்கி கொண்டிருந்தான். இந்த சந்தர்ப்பத்தில் அவன் என்ன முணங்குகிறான் என்று காது கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க பார்த்ததும் உடனே இப்னு ஸையாதுடைய தாய் நபி அவர்கள் இருந்த விடயத்தை கண்டுவிட்டார். உடனே இப்னு ஸையாதை பார்த்து, யா சாஃப், சாஃப் என்பது இப்னு ஸையாதுடைய உண்மையான பெயர், இதோ முஹம்மத் வந்திருக்கிறார் என்று சொன்னதும் இப்னு ஸையாத் தெளிவு பெற்றுக் கொண்டான். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தரக்கத்துஹு, இப்படித்தான் நான் வந்திருக்கிறேன் என்ற விடயத்தை அந்த தாய் இப்னு ஸையாதிடம் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தால் இவன் யார் என்ற விடயம் தெளிவாகி இருக்கும் என்று சொன்னார்கள். அடுத்த ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்னு ஸையாதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் மதீனாவுடைய வழியிலே கண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இப்னு ஸையாதை பார்த்து நபி அவர்கள், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக நீ சாட்சி சொல்கிறாயா என்று கேட்டதும் அதற்கு அவன், நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னான். அதற்கு பிறகு இப்னு ஸையாத், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா என்று கேட்டதும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய மலக்குமார்களை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இப்னு ஸையாதை பார்த்து நபி அவர்கள், மா தரா, நீ எதை காண்கிறாய் என்று கேட்டதும், அரா அர்ஷன் அலல் மா, தண்ணீருக்கு மேலால் ஒரு சிம்மாசனத்தை நான் பார்க்கிறேன் என்று இப்னு ஸையாத் கூறினார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கடலிலே இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய சிம்மாசனத்தை தான் பார்க்கிறாய் என்று கூறினார்கள். அதாவது தெளிவாக புகாரியுடைய ரிவாயத்தில் வருது, ஷைத்தானுடைய இருப்பிடம், அவனுடைய சிம்மாசனம் இருக்கக்கூடிய இடம் வந்து நடுக்கடல். இந்த விடயத்தை குறி சொல்லக்கூடியவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த இப்னு ஸையாதும் இந்த ஜோதிட கலையை கற்றவன். ஆகவே இந்த விடயத்தை எல்லாம் இந்த இப்னு ஸையாத் அறிந்து வைத்திருக்கிறான். அதைத்தான் இவன் இப்படி கூறினான். அதற்கு பிறகு நபி அவர்கள், வேறு எதை நீ காண்கிறாய் என்று கேட்டதும், இரண்டு உண்மையாளர்களையும் ஒரு பொய்யனையும், அல்லது ஒரு உண்மையாளரையும் இரண்டு பொய்யன்களையும் நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவனுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது, இவனை விட்டு விடுங்கள் என்று கூறினார்கள். அடுத்து சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய மிக முக்கியமான ரிவாயத் தான். இந்த ஹதீஸின் மூலமாக இப்னு ஸையாத் உண்மையான தஜ்ஜாலா இல்லையா என்பதை எமக்கு விளங்கிக் கொள்ளலாம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஹஜ் செய்வதற்காக அல்லது உம்ரா செல்லும் நோக்கிலே நாங்கள் மக்காவுக்கு சென்று கொண்டிருந்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடன் இப்னு ஸையாதும் இருந்தான். மக்கள் எல்லாம் பிரிந்து சென்று அவரவருடைய இடத்திலே தங்க ஆரம்பித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நானும் இப்னு ஸையாதும் மட்டும் மிகுதமாக இருந்தோம். இந்த நேரத்திலே இப்னு ஸையாத் அவனுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னுடைய பொருட்களின் மீது வைத்தான். இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு இப்னு ஸையாதை பார்த்ததும் ஒரு விதமான பயம் ஏற்பட்டது. காரணம் என்ன? இவனை பற்றி சொல்லப்பட்ட விடயங்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் ஏற்பட்டது. இவன் உண்மையான தஜ்ஜாலாக இருப்பானோ என்ற பயம் ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்னு ஸையாதை பார்த்து, இன்னல் ஹர்ர ஷதீதுன், சூடு கடுமையாக இருக்கிறது, ஃபலவ் வதஅதஹு தஹ்த தில்க ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழால் உன்னுடைய பொருட்களை எல்லாம் வைத்தால் நன்றாக இருக்குமே என்று நான் சொன்னதும் அவனும் அப்படியே செய்தான். இந்த சந்தர்ப்பத்தில் சில ஆடுகள் கொண்டு வரப்பட்டது. அந்த
ஆற்றிலே இருக்கக்கூடிய பாலை எடுப்பதற்காக இப்னு ஸையாத் ஒரு பாத்திரத்தை கொண்டு சென்றான். அந்த பாத்திரத்திலே பாலை கறந்து என்னிடத்திலே கொண்டு வந்து இஷ்ரப் யா அபா சயீத், இதை குடிங்கள் என்று சொன்னதும் நான் பயந்து, நிலைமையும் சூடாக இருக்கிறது, இந்த பாலும் சூடாக இருக்கிறது, ஆகவே எனக்கு வேண்டாம் என்று நான் மறுத்துவிட்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் இப்னு ஸையாத் என்னை பார்த்து சில ஆச்சரியமான வார்த்தைகளை சொன்னான். மக்கள் என்னை பார்த்து என்னென்னமோ விடயங்களை கூறுகிறார்கள், அந்த விடயங்களை எனக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது, அதனால் இந்த மரத்திலே ஒரு கயிற்றை போட்டு அதன் மூலமாக நான் தூக்கிலே தொங்குவதற்கு எனது உள்ளம் நாடுகிறது என்று கூறினான். இந்த சந்தர்ப்பத்தில் இப்னு ஸையாத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன கூறினான் தெரியுமா? அன்சாரிகளான உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மறைவாக ஆனது போல் வேறு யாருக்கு மறைவாக இருக்க முடியும் என்று கேட்டான். அதாவது தஜ்ஜாலுடைய விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான அடையாளங்களை சொல்லியிருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அது மறைவாக போனது, தெளிவில்லாமல் போனது என்று கேட்டான். அதற்கு பிறகு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு ஸையாத் அலஸ்த மின் அஅலமின் நாஸ் பிஹதீஸி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மிகவும் அறிந்தவராக நீங்கள் கிடையாதா? அது மட்டுமல்லாமல் அலைஸ கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் இவ்வாறும் சொல்லவில்லையா? எப்படி? தஜ்ஜால் அகீமுன் லா யூலதுலா, தஜ்ஜால் மலடன், அவனுக்கு எந்த குழந்தையும் இருக்காது என்று நபி அவர்கள் சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு இப்னு ஸையாத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னான், என்னுடைய மகனை நான் மதீனாவிலே விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அப்படி இருக்க நான் எப்படி தஜ்ஜாலாக இருக்க முடியும் என்று கேட்டான். அதற்கு பிறகு அவன் சொன்னான், நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா இல்லையா அவன் மக்கா மதீனாவுக்கு வரவே மாட்டான் என்று, ஆனால் நான் மதீனாவில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன், தற்பொழுது இந்த உம்ராவுடைய அல்லது ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறேன், இது எப்படி சாத்தியம் என்று இப்னு ஸையாத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டான். இந்த விடயங்களை சொன்னதற்கு பிறகு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு ஸையாத் சொன்ன இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இவன் சொல்வது உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்ள என்னுடைய உள்ளமும் நெருங்கிவிட்டது. இதற்கு பிறகு இப்னு ஸையாத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னான், அமா வல்லாஹி, அல்லாஹ்வே சத்தியமாக, இன்னி லஅரிஃபு மௌலிதஹு வ ஐன ஹுவல் ஆன், அவன் எங்கே பிறந்தான், அவன் தற்பொழுது எங்கே இருக்கிறான், அதாவது இந்த தஜ்ஜால் தற்பொழுது எங்கே இருக்கிறான் என்ற விடயமும் எனக்கு தெரியும் என்று இப்னு ஸையாத் சொன்னான். உடனே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தப்பன் லக சாயிரல் யௌம், உனக்கு எப்பொழுதுமே நாசம் உண்டாகட்டும் என்று இப்னு ஸையாதை பார்த்து கூறினார்கள். ஆகவே இந்த ரிவாயத்தை பார்த்து தெளிவாக விளங்குகிறது, உண்மையான தஜ்ஜால் இப்னு ஸையாத் கிடையாது. எனவே இந்த ஹதீஸை வைத்து அதிகமான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்ன? இப்னு ஸையாத் உண்மையான தஜ்ஜால் கிடையாது. காரணம் என்ன? தஜ்ஜால் மலடன், அவனுக்கு குழந்தை பாக்கியம் என்பதை கிடையாது. ஆனால் இப்னு ஸையாதுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அதே போல தஜ்ஜால் மக்கா மதீனாவுக்குள்ளான் நுழைய மாட்டான். இப்னு ஸையாத் மக்கா மதீனாவில் தான் இருந்தான். அவன் இருந்ததே மதீனாவுடைய பூமியில் தான். ஆகவே இந்த ரிவாயத்துகளை வைத்து பார்க்கும் பொழுது இப்னு ஸையாத் என்பவன் உண்மையான தஜ்ஜால் கிடையாது. மாற்றமாக இவன் ஜோதிட கலையை கற்றறிந்தவன். ஜோதிடத்தின் மூலமாக பல விடயங்களை இவன் அறிந்திருந்தான். அந்த கெட்ட ஜின்கள் பல விடயங்களை இவனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை வைத்துத்தான் இவன் மறைமுகமான விடயங்களை குறையுடன் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆகவே இப்னு ஸையாத் உண்மையான தஜ்ஜால் கிடையாது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய தஜ்ஜால் வேறு ஒருவன், அவன் பயங்கரமானவன், அவனுடைய குழப்பமும் பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பரம்பரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த பயங்கரமான தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.